ஹை கைஸ், இன்னைக்கு வந்து டே 48. ஸோ எனக்கு என்னமோ இந்த 2 வாரமாக நான் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணாத மாதிரியே இருக்குது. பிகாஸ் நான் வாக்கிங் போய் ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது. லைக் என்னாச்சுன்னா, என்னோடய வெயிட் நான் செக் பண்ணி 109 வந்தோம் இல்லையா. ஸோ கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 9 kgs கிட்ட குறைச்சிருக்கோம். அதில் ரொம்ப திமிராயிடுச்சுன்னு நினைக்கிறேன். லைக் வெயிட் ஈஸியாக குறையுது அப்படின்னு ரொம்ப லெத்தார்ஜிக்காக எடுத்துக்கிறேன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நம்ம வந்து 37th டே வெயிட் செக் பண்ணோம், 38th டே வெயிட் செக் பண்ணோம் இல்லையா. அன்றைக்கி வந்து 109.3 இருந்தேன். இப்போ நான் வெயிட் செக் பண்ணால் 10 days அதே வெயிட் தான் இருக்கேன். நான் வந்து ஒரு கிலோ கூட குறையல. கன்சிஸ்டண்ட்டாக ஒரு வாரத்தில் 1 கிலோ 2 கிலோ அப்படி குறைச்சிட்டு இருந்தோம். அது போய் இப்போ நான் 10 days 1 கிலோ கூட குறையல. டு பி ஃப்ராங்க், ஐ ஃபீல் வெரி அஷேம்ட் ஆஃப் இட். ஸோ இன்னைக்கு வந்து 48th டேயில் வந்து ஐ ஹவ் டன் ஒன்லி 50 சூரிய நமஸ்காரா. இன்றைக்கி என்னால் வாக்கிங் போக முடியல. ஸோ எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி ஐ ஃபீல் வெரி அஷேம்டு தட் அந்த 10 நாள் நான் ஒன்றுமே பண்ணாத மாதிரி இருக்குது எனக்கு. கன்சிஸ்டண்ட்டாக ஒன்றுமே பண்ணல. நான் ஒன்றுமே பண்ணலன்னு சொல்ல மாட்டேன். கன்சிஸ்டண்ட்டாக ஒன்றுமே பண்ணல. ஸோ நாளையிலேருந்து ஐம் ஃபீலிங் லைக் ஐ ஷுட் ஸ்டார்ட் அ ஃப்ரெஷ் அகெயின். லைக் வாக்கிங், சூரிய நமஸ்காரா ரெண்டுமே கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும் அப்படின்னு. ஸோ கொஞ்ச நாளைக்கு கொஞ்சம் அந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் ஐம் நாட் கோயிங் டு ரன் ஆர் ஐம் நாட் கோயிங் டு ஓவர் டூ மை சூரிய நமஸ்காரா. ஸோ என்ன பண்ண போகிறேன்னா, டெய்லி 9 kilometers வாக் மட்டும் போக போகிறேன். பிரிஸ்க் வாக்காக போயிட்டு வீட்டுக்கு வந்து 50 சூரிய நமஸ்காரா பண்ண போகிறேன். ஏதாவது ஒரு செட் ஆஃப் பவர் யோகா பண்ண போகிறேன். அவ்வளோதான். ஸோ என்னோட லைக் கோல் வந்து இன்றைக்கி வந்து 48th டே. அடுத்து என்னோட இந்த நடுவில் எந்த லாங் வீடியோவும் நான் போட போகிறதில்ல. ஸோ ஆஃப்டர் 60th டே, லைக் இந்த 2 மாதம் முடியறதுக்குள்ளே எவ்வளோ வெயிட் கம்மி பண்ண முடியுமோ அது வரைக்கும் ஐ எம் நாட் கோயிங் டு போஸ்ட் எனி லாங் வீடியோஸ். ஒன்லி ஷார்ட் வீடியோஸ் வில் பி தேர். அண்ட் டெய்லி வெறும் வாக்கிங், சூரிய நமஸ்காரா அண்ட் பவர் யோகா அவ்வளோதான் பண்ண போகிறேன். ஐ நீட் டு பி கன்சிஸ்டன்ட். somehow in the past 2 weeks I am losing my consistency, I feel. ஸோ என்னோட வெயிட் இஸ் ஷோயிங் மீ ரைட். ஸோ லைக் இது வந்து எப்படியாவது நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங் மோட்டிவேஷனாக எடுத்துகிட்டு நாளையிலேருந்து I'll be very consistent of 9 kilometers walking நம்ம என்ன போகிறோமோ அது போயிட்டு. அண்ட் இந்த 9 daysல மேபி ஐ வுட் டேக் 1 or 2 9 daysங்கிறேன் 60th டே வரைக்கும். அந்த 12 daysல மேபி 1 or 2 ரெஸ்ட் டேஸ் ஐ வில் டேக் டு ரெக்கவர். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக கண்டிப்பாக நம்ம வாக் அண்ட் சூரிய நமஸ்காரா பண்ணியே ஆகணும். பவர் யோகா எப்போயாவது மிஸ் பண்ணால் கூட ஓகே. வாக் அண்ட் சூரிய நமஸ்காரா ஐ வில் ஹாவ் டு டூ கன்சிஸ்டன்ட்லி. லெட்ஸ் சி ஹவு இட் கோஸ். ஹோப்ஃபுல்லி நாளைக்கு வந்து கண்டிப்பாக வாக்கிங் மிஸ் பண்ண மாட்டேன். இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஹோப்ஃபுல்லி இது வரைக்கும் நான் மிஸ் பண்ணல. ஸோ கண்டிப்பாக நாளைக்கு வாக்கிங் மிஸ் பண்ண மாட்டேன், மிஸ் பண்ணக்கூடாது. See you all tomorrow on day 49.